வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி. லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க. தமிழ் சினிமாவில் ஒருத்தரோட பேர் கேட்டாலே ஒரு எனர்ஜி கிடைக்கும்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா தான் இருக்க முடியும். கிட்டத்தட்ட 50 வருஷ காலமா திரையுலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமை அவர். ஆனா இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்ட இந்த மனுஷன் இன்னும் 100 ஜென்மங்கள் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்நாள் ஆசைய சமீபத்துல வெளிப்படுத்தியிருக்கார். அவர் அப்படி ஆசைப்பட்ட விஷயம் என்ன? ஏன் இப்படி ஒரு நெகிழ்ச்சியான மனநிலை? இதுதான் இப்போ இணையத்துல மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. சமீபத்துல கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. இந்திய சினிமாவின் பல சாதனைகளை அங்க கொண்டாடினாங்க. அந்த விழாவின் உச்சக்கட்டமா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. அரை நூற்றாண்டு காலமா அவர் ஆற்றிய கலை பங்களிப்புக்கு கிடைச்ச பெருமையான அங்கீகாரம் இது. அந்த விருதை வாங்கின பிறகு ரஜினி சார் பேசின பேச்சை கேட்டவங்க மனசெல்லாம் உருகி போச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? திரும்பி பார்த்தா இந்த 50 வருஷ வாழ்க்கை எனக்கு 10-15 வருஷமா தான் தெரியுது. ஏன்னா நடிப்பையும் சினிமாவையும் நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், காதலிக்கிறேன்னு சொன்னவரு கடைசியில ஒரு ஆசையை வெளியிட்டார். அதுதான் ரசிகர்களை ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. இன்னும் 100 ஜென்மங்கள் நான் எடுத்தாலும் அப்போதும் நான் நடிகனாகவும் இந்த ரஜினிகாந்தாகவுமே பிறக்கத்தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னப்போ ஒட்டுமொத்த அரங்கமே கைத்தட்டல்ல அதிர்ந்துச்சு. ஒரு கலைஞன் தன்னோட வேலையை எவ்வளவு தூரம் நேசிச்சா இவ்வளவு பெரிய உச்சத்துல நின்னு இப்படி ஒரு ஆசையை வெளிப்படுத்துவார்னு யோசிச்சு பாருங்க. ரஜினி சாரின் இந்த வார்த்தைகள் அவர் எவ்வளவு தீவிரமா கலைய காதலிக்கிறார்னு காட்டுது. சரி, ஒரு பக்கம் இப்படி ஒரு நெகிழ்ச்சியான தருணம். ஆனா இன்னொரு பக்கம் அடுத்து அவர் பண்ண போற ஒரு புதிய பயணம் கோலிவுட்ல ஆச்சரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. ரஜினி சாரோட தலைவர் 173 படத்தை பத்தின எதிர்பார்ப்பு பல நாட்களா இருந்துச்சு. ஆரம்பத்துல பெரிய டைரக்டரோட காம்போ பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ திடீர்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பார்க்கிங்கிற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த இளம் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொல்லிய கதையை கேட்டு ரஜினி சார் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம். அதனால இவரே தலைவர் 173 படத்தை இயக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு கோலிவுட் வட்டாரங்கள்ல பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. முதல் படத்திலேயே எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு புதுமுக இயக்குனர் அடுத்த படமே சூப்பர் ஸ்டாரோடதா? இது உண்மையா இருந்தா இந்த புதிய கூட்டணி சினிமாவில் என்ன மாதிரியான மேஜிக்கை பண்ணுன்னு தெரிஞ்சுக்க ரசிகர்கள் மத்தியில பெரிய ஆர்வம் இருக்கு. சீக்கிரமே இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது பத்தியோ இல்லனா ரஜினியோட அடுத்த இயக்குனர் பத்தியோ உங்க மனசுல என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நன்றி.